கடந்து சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு கவனமா இருக்கணும். செய்தி ஆரம்பிக்கிற நேரத்தில் எந்திரிச்சு போறது, பிள்ளைங்க சேட்டை பண்றது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தர் எனக்கு என்ன பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. சகோதரர்கள், மேல இதுக்கு பிறகு நீங்க எதிர்த்து கீழே போகக்கூடாது. படிக்கட்டுல ஒருத்தருடைய கால்கள் ஏறுவது இறங்குவது இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக நெல்லை மாவட்டத்திலிருந்து கர்த்தரின் கர்ஜனை ஊழியங்களின் ஸ்தாபகர் ஐயா சாது கிளைட்டன் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. பல ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை சுமந்து அநேக சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்து அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறார். அநேக சபைகளிலே ஐயாவை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இவரை குறித்து சிலர் என்னிடத்திலே சாட்சிகளை சொல்லும் பொழுது, இப்பெல்லாம் இருக்கிறாங்களப்பா, நான் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துறாரு, சொன்னா அப்படியே நடக்கும். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கூட எங்க வீட்டுல வந்து எங்க பெரிய மாமா, அதாவது மாமனார், சாட்சி சொல்லிட்டு போனார். நிச்சயமா ஐயாவை இன்னொரு முறை வந்து பார்க்கணும், போன் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான அற்புதங்களை, தீர்க்க தரிசனங்களை, வெளிப்பாடுகளை அருமையான சாதையா மூலியமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இந்த ஒரு சிறிய சபைக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய தூதனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக நாம் வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. தேவனே இந்த நாளிலே அனுப்பி இருக்கிறார். அப்படியானால் தேவன் தான் அவரோடு கூட பேசுவார். தேவன் அவர் மூலமாய் வெளிப்படுத்துவார். அநேக காரியங்களை கர்த்தர் அவர் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தி பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க. நேற்று தினத்தில் கூட நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நீங்கள் அனுப்புகிற தூதனாய் நான் பார்க்கிறேன், நீங்கள் அனுப்புகிற தீர்க்கதரிசியாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிதான் ஜெபம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சபையை பலப்படுத்துவார். இன்னும் சபையிலே அநேகரை கர்த்தர் உருவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்பதற்கு இன்னும் ஒரு சிலரை காணும். வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய சாது கிளைட்டன் ஐயா அவர்களை நாம் கனப்படுத்துவோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று கரங்களை தட்டும்போது இந்த பொன்னாடையை அவர்களுக்கு வரவேற்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வருஷத்தின் 14ஆம் நாளிலும் உங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த நல்ல தயவுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நோக்கத்தோடு நாம் இங்கு வருவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தாரோ அந்த நோக்கம் மட்டுமே நிறைவேற வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை
யோவான் 8:32 படியாக சத்தியத்தை மட்டுமே வெளிப்படுத்துவதற்கு, சத்தியத்தை மட்டுமே சொல்லுவதற்கு, சத்தியத்தை மட்டுமே எடுத்துச் சொல்லுவதற்கு மாத்திரமல்ல, அதை நிரூபிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். சில நிமிடங்கள் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டிற்காக அழைக்கப்பட்டு நான் ஆயத்தப்படுகின்ற பொழுது நான் என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும், எந்த வசனங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பதில், நீ போ, அங்கு உனக்கு சொல்லப்படும். அவ்வளவுதான். நீ போ, அங்கு உனக்கு சொல்லப்படும். கிராமத்தில் சொல்லுவார்கள், கண்ணை கட்டி காற்றில் விட்டது போல என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் நான் இந்த இடத்தில் வந்து இருக்கும்படி ஆவியானவர் பிலிப்போடு கந்தையே மந்திரியின் ரதத்திற்கு பின்னால் ஓடினது போல இந்த ராயப்பேட்டையில் ஓடி வரும்படியாய் கர்த்தர் என்னை தள்ளி கொண்டு வந்தார். இந்த காலை வேளையில் என் பிரசங்கத்தின் தலைப்பை நான் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் அமைதியாயிரு என்று சொன்னார். ஆண்டவரே, பிரசங்க நேரம் வந்து விட்டதல்லவா, இன்னும் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்க வேண்டும்? அப்படிதான் சொன்னார். என் மகள் பாடுவார், அதுதான் பிரசங்கம். நாட்டிலே எப்படியா என்னால பிரசங்கம் எடுக்க முடியும் தெரியல. நேசரின் சத்தம், என் நேசரின் சத்தம், இயேசு வரப்போகிறார். இதோ நான் வரப்போகிறேன். நேசரின் சத்தம், என் இயேசுவின் சத்தம், என் நேசரின் சத்தம். மேக மீது இயேசு நான் வரப்போகிறேன் என்று அவர்கள் பாடினார்கள். எனவே இந்த அருமையான ஆராதனை வேளையில் இயேசு வரப்போகிறார் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இயேசு வருகிறார். என் அன்பு சகோதரி பாடின பாடலை தான் என் செய்திக்கு ஆதாரமாக நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். தூதர்களோடு கூட இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று போதகர் ஐயா சொன்னார் அல்லவா? ஆம், இயேசு கிறிஸ்து தூதர்களோடு தான் வரப்போகிறார். அவர் தனிமையாக வரப்போவது கிடையாதாம், அவர் தூதரோடு தான் வரப்போகிறார். சற்று வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தை சற்று ஒருவர் எடுத்தவர் வேகமாய் வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். என் அன்புக்குரியவர்களே, தேவ தூதரோடும் தேவ சத்தத்தோடும் எக்காலத்தோடும் என் ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய திருச்சபையின் ஜனமே, உங்களை சந்திக்கும்படியாய், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை வழிநடத்தும்படியாய் என் ஆண்டவராய் இயேசு தம்முடைய தூதர்களோடு இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டிற்கு இந்த காலை வேளையில் தரிசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், சத்தியத்தின் மூலமாய் வருவார். ஆமென். அல்லேலூயா. அவர் வருகிறார். He is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஒரு சமயம் போதகர் யோசிக்கலாம், ஐயா, முதல் முறையாக என் சபைக்கு உன்னை அழைத்திருக்கிறேனே, அழைத்திருக்கிற என் சபையிலே வருகையை பற்றி பேசுகிறாயே என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. இவர் இந்த மைக்கை பிடித்தார், சத்தமிட்டார், பரம எருசலேமே, பரலோகம் விட்டிருந்துமே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுது, பரலோகத்திலிருந்து இறங்கிவர் பார்த்தே அந்த புருஷனும் முன்னாடியும் ஒரே மாதிரி பார்த்தா என்ன ஒற்றுமை ஐயா, கர்த்தாவே கர்த்தாவே. அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுது, பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குமே. இயேசுநாதர் கூப்பிட்டுட்டார். முதல்ல ஐயா அச்சாரம் போட்டாரு, மனைவி ஆலயம் போட்டுட்டான். முன்மொழிந்தார், பின்மொழிந்தார் என்று வழிமொழிந்தார் என்று சொல்லுவார்கள். இயேசு வரணும்னா, இயேசு எங்க இருக்கிறாருன்னா சொல்லுங்க. இயேசு எங்க மகளே இருக்கிறார் சொல்லுங்கம்மா. இயேசு எங்க இருக்கிறார்? அக்கா சொல்ல உட்காந்துட்டு சொல்றார், என்னோட இருக்கிற என்ன சுயநலம் பார்த்தீங்களா? மணியை விட்டுட்டாரு, மணியை விட்டுட்டாரு. சுயநலம் பாருங்க. பாட்டு பாட சொன்ன அக்கா பாடுவா, சுயம் என்னில் சாம்பலாய் மாறே சுத்தமியல் மோட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக
right side. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். வாசித்தோம் அல்லவா? வலது பாரிசத்தில் இயேசுவாகிய கிறிஸ்துவானவர் தன்னுடைய தந்தையாகிய தெய்வத்தோடு வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்துட்டார். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? சற்று வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சற்று எடுத்து வாசிங்கள். மார்க்கு 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசிய பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஐயா சொல்கிறார், இறங்கி வாரும் பரம எருசலேமே, பரலோகத்தை விட்டு இறங்கி வாரும். அந்த அம்மா பாட்டு பாடுறாங்க. நேசரின் சத்தம், என் நேசரின் சத்தம் மேக மீதில் வரப்போகிறார். ஏன் வரணும்? இயேசு எதுக்காக வரணும்? இந்த இயேசு எப்படி வருவார் தெரியுமா? உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 21:27. மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடு மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். மனுஷகுமாரன் மகிமையோடும் வல்லமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்களாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனை வேளையில் உங்களுடைய வாஞ்சையும் தரிசனமும் ஏக்கமும் எதிர்பார்ப்பும், இயேசுவே நீ வர வேண்டும், எனக்கு தரிசனம் தரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வர வேண்டும், எனக்கு தரிசனம் தர வேண்டும். எதையோ தரிசித்தோம். அந்த பைக்கில் சொன்னார் இல்லையா, எனக்கு சொப்பனம் வரும், ஆனா வீணா போன சொப்பனம் நீந்தி வரல. என் கர்த்தாவே, கர்த்தாவே, தொல்லையின் திரட்சியினாலே தான் சொப்பனம் வருமா? தொல்லையின், பைபிள் சொல்லுது, தொல்லையின் திரட்சியினாலே தான் சொப்பனம் வருமா? ஆனா இந்த யாருக்கு சொப்பனம் வந்தனா, தேவ தூதரை போல கர்த்தரை நீ அனுப்பணும். எல்லாருக்கும் வித்தியாசமான சொப்பனம் வருது. உட்கார்ந்து இளைஞர்களுக்கு கூட சொப்பனம் வருது. எப்படியாகிலும் ஆராதனையை முடிச்சுட்டு போய் ஓடிடியில ஜெயில பார்த்துடணும். சொப்பனம். என் அன்புக்குரியவர்களே, ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும் வல்லமையோடும் மகிமையோடும் என் ஆண்டவர் வரப்போகிறார். உங்களை சந்திக்கும்படியாய் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று ஆமோஸ் 4:12 சொன்னது போல உங்கள் தேவனை சந்திக்க இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு வருகிறார். இதற்காக இயேசு வர வேண்டும். அவர் எப்படி வருவாராம்? மத்தேயு என்கிற பக்தனை எழுதி வைக்கிறார். வாசித்து பாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை சற்று எடுத்தவர்கள் வாசிங்கள். மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறவரினாலே விழித்திருங்கள். ஆண்டவர் எப்ப வருவார்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் வருவார், வருவார், வரப்போகிறார். ஒரு கிறிஸ்தவ பத்திரிகைகளிலே 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பாதிரியார், பாஸ்டர், 100 வயசு வாழ்ந்தார். 100 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தவறி போனார், மறித்து போனார். அவருடைய மேகசின் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த பத்திரிகையில 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேதியை குறிப்பிட்டு எழுந்தார். இந்த மாதம் இந்த தேதியில் இயேசு வருவார். அதெல்லாம் ஆயத்தப்படும்படியாக மிகுந்த எச்சரிப்போடு நான் காணப்பட்டேன். அந்த தேதி வந்துருச்சு. எச்சிய கூட முழுங்கல. இயேசு வந்தா அப்படியே பரிசுத்தமா போகணும். அப்படியே வெளியில எங்கேயுமே போல ஊழியக்காரனானதுக்கு பின்புதான் அப்படியே அந்த இயேசு வரல. இயேசு கிட்ட இந்த பரிசுத்தவான் போய் நடந்து போயிட்டார். இயேசு வரல, இந்த பரிசுத்தவான் கடந்து போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வருகிறதை அவருக்கே தெரியாது. சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் எப்ப வரப்போறேன்னு இயேசுநாதருக்கே தெரியாதா? அப்ப இந்த மனுஷனுக்கு தெரியுமா போகுது? இல்லை பிரியமானவர்களே. ஆனாலும் இந்த இயேசு ஏன் வர வேண்டும்? அதுதான் கேள்வி. நம்ம பாடுறாங்க. அதுதான் இந்த பரலோகத்திற்கு இறங்கி வரும் கண்டம். இறங்கி வரும் ஆண்டவரே, ஏன் இறங்கணும்? அப்ப ஏன் இறங்கணும்னு சொன்னா எங்க போயிட்டார்? எங்க போனா தனிமொழி சொன்னோம். வாசிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சற்று வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோக
மனுஷகுமாரை அல்லாமல் வேறொருவனும் இல்லை. பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திற்கு ஏறினவர். இருந்தார், சொல்லி மகளே, இருந்தார். நீ ஜெராக்ஸா இருக்க வேண்டாம். அடுத்தது இது நான் சொன்னது அப்படியே ஜெராக்ஸ் திட்டோ கர்த்தாவே. பரலோகத்தில் இருந்தார், பரலோகத்திலிருந்து இறங்கினார், பரலோகத்திற்கு ஏறினார். இந்த ஏறின பரலோகத்திற்கு ஏறின இயேசுதான் பாஸ்டரும் வாதம் கூப்பிடுறாங்க. ஏன் கூப்பிட்டாங்க? அது அவங்களுக்கே வெளிச்சம், எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் எதற்காக கூப்பிட்டார்கள்? ஏன் இயேசு வர வேண்டும்? ஒரு நாளிலே யோவான், இயேசு, பேதுரு 3 பேர் இருக்கிற பொழுது பேதுருவுக்கு யோவான் மேல் ஒரு சின்ன கஷ்டம். ஏன்? இந்த யோவான் மாத்திரம் தான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்தார். அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே. ரொம்ப கோபம். உடனே கோபத்தை வெளிக்காம இயேசுநாதத்தை போய் கேட்கிறார், ஐயரே, இவனை பத்தி ஒண்ணுமே நீங்க சொல்லல. யோவானை கையை காண்பித்து இவனை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, இவனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லலையே, கொஞ்சம் நீங்க சொல்லுங்களே. இயேசுநாதன் சொன்னார், வாசி மகளே, யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 21, யோவான் 20. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, பின்பற்றி வா என்றார். Follow me. இந்த யோவான் என்னோடு இருப்பது எனக்கு சித்தம், இவன் இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீயும் என்னை பின்பற்றி வா, அதுதான் என்னுடைய சித்தம். எதையா ஆண்டவர் வருகைக்கு எது முக்கியம்? தேவ சித்தம். இயேசுநாதர் சொன்னார், யோவானை பற்றி உனக்கு என்ன, அவன் என்னோடு இருப்பது என்னுடைய சித்தம், நீ என்னை பின்பற்றி வா. பேதுருவுக்கு அடுத்தபடியாக ஒரு வார்த்தையும் சொல்ல அவனுக்கு மனதில்லை. உடனே அமைதியாய் காத்திருக்கிறான். இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்த இயேசுவை எல்லோரும் நோக்கி பார்த்தார்களா? வேதம் சொல்லுகிறதா? வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எவ்விதமாய் போனாரோ அவ்விதமாய் திரும்பி வருவார். உங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எவ்விதமாய் போனாரோ அவ்விதமாய் திரும்பி வருவார். வானத்தையே அண்ணாந்து பார்க்கிறீர்கள். ஒன்று எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது இயேசுநாதர் சொன்னார், நான் ஏன் போனேன், ஏன் வரப்போகிறேன். இதான் கேள்வியும் பதிலும். ஏன் நான் பிதாவிடத்திலே போனேன், நான் ஏன் வரப்போகிறேன். இந்த 2 கேள்வியும் இன்றைக்கு மையமாக வைத்து இந்த வார்த்தையை உங்களோடு சம்பாஷிக்க ஆவியானவர் உதவி செய்யட்டும். ஏன் போனேன், எதற்காக வருகிறேன்? இந்த 2 கேள்விகளுக்கும் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 3 வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள. கைத்தட்டி அவைகளை சொல்லுகிறேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலங்கள் அநேகமாக இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போனது உண்மை, போகிறது உண்மை. நான் போனதும் போகிறது உண்மையானால் அம்மா உனக்கு பிளாட் 8 ஒதுக்கப்பட்டிருக்கு. அம்மா உங்களுக்கு சி பிளாக்ல 9 ஒதுக்கப்பட்டிருக்கு. தாயாரே, நீங்க ரொம்ப நடக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல அட்டாச் பாத்ரூமோட ஒதுக்கப்பட்டிருக்கு. அலையில சொல்லுங்களேன். அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் பாருங்களேன். என்ன பாக்கியம், எவருக்கும் தந்த சாக்கியம், விண்ணவரும் புவி தேவி எழுப்பிட மன்னவரும் தந்த பாக்கியம் என்று கவியன் எழுதினார். அந்த அம்மாவுக்கு சொன்னேன், கிரவுண்ட் ஃப்ளோர்ல அட்டாச் பாத்ரூமோடு உங்களுக்கு திறமைகள் கிடைக்குது. இதுவரையிலும் இல்லாத சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு. பாட்டு பாட சொன்னா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் என்று பாடுவார்கள். இயேசு வருகிறார். நேசரின் சத்தம், என் இயேசுவின் சத்தம். மேக மீது வரப்போகிறார். ஏன் வர வேண்டும்? உங்களுக்காக ஒரு
இடத்தை ஆயத்தம் பண்ண போன இயேசு வருகிறார். ஏன் வருகிறார்? முதலில் அவர் சொன்ன வார்த்தை, நான் வருகிறேன், நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? வாழ்த்துதலை சொல்லுவார். அருமையான திருச்சபையே, இந்த காலை வேளையில் உங்களை ஊழியக்காரர்களாக நாங்கள் வாழ்த்துவதை விட ஊழியத்தின் பிரதான நெய்ப்பனாக எம்பெருமான் இயேசு வருகிற வேளையில் அவர் உங்களை தம்முடைய கரங்களை உயர்த்தி வாழ்த்துவார். அல்லேலூயா. இயேசு வந்த உடனடியாக செய்கின்ற முதல் காரியம் உங்களுக்கு கிரீட்டிங்ஸ், வாழ்த்துதலை கொடுப்பார். உண்மைதானா? நானே காவி வஸ்திரம் போட்டிருக்கேன் பரதேசிய போல. என்ன வஸ்திரம் சொல்லுங்கப்பா? என்ன வஸ்திரம் மகளே? காவி வஸ்திரம் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு பட்டு வஸ்திரத்தை போட்டுகிறாங்க. பொட்டடிச்சு போகிற பட்டு வஸ்திரம் எனக்கு போட்டப்படுகிறது. ஆனால் இயேசுநாதர் சொல்லுகிறார், என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏனென்று சொன்னால், நான் வருகிற வேளையில் உங்களை கரமுயர்த்தி ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் நித்தியம் நித்தியமாய் இருக்குமா? ஜப வேளையில் இவர்கள் சொன்னார்கள், வார்த்தையை சொன்னார்கள், காணிக்கை அங்கீகரித்து வார்த்தையை சொன்னார்கள், உபாகமம் 1:11 சொன்னார்கள், உங்களை 1000 மடங்கு பெருகும்படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர்கள் வார்த்தையை சொன்னார்கள். இயேசு செயல் வடிவத்திலே இறங்கி வந்து காண்பித்தார். உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சற்று வாசிங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் சீசர்களுக்கு அந்த காரியத்தை அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார்கள். வாழ்க என்று அவர் வாழ்த்தினார். யாரை வாழ்த்தினாரம்மா? இயேசு வந்தார், இயேசு மரணத்தை செய்தார், இயேசு வருகிறார், நடந்து வருகிறார். நடந்து வருகிற வேளையில் 3 பெண்கள் பார்க்கிறார்கள். யார் இந்த 3 பெண்கள் தெரியுமா? இயேசு நடந்து வந்த வேளையில் இயேசுவை பார்த்து அல்லது இயேசு பார்த்து இயேசுவை பார்த்து அல்லது இயேசு பார்த்து 3 பெண்கள். ராசாத்தி அவளுக்கு 3 தெரிஞ்சதெல்லாம் அங்கிள் எங்களுக்கு எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் மாத்தால நாகத்த மகள நாகத்த பாடி மகள. யார் அந்த 3 பேர்? ஐயா தெரியாதா? மாத்தால் மரியாள். இன்னொன்று சொல்றதுக்குள்ளாக நான் முந்திக்கிட்டேன். அடுத்தது சொல்லிடக்கூடாது. என்னப்பா சொல்லுங்க தங்கம். இன்னொன்னுமா 3 சொன்னா மகதலேனா மரியாள். எந்த மரியாள்மா? வேதத்துல 7 மரியாள் இருக்காங்க தாயி. எந்த மரியாள்மா? அங்கிள் இங்குதான் தங்க சிரிப்பாயிடுச்சு. கர்த்தாவே யோவானாடி பாவி மக்களா, பாவி மக்களா. மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் 3ஆவதாக மார்க்கு 16:1 எழுதப்பட்டிருக்கிறது. சலாமே சலாமே என்று சொல்லுகிற ஒரு பெண். ஆக 3 ஸ்திரீகள் இயேசு உயிரோடு எழுந்து வருகின்ற வேளையில் அவர்கள் பார்க்கிறார். அந்த 3 பேரையும் பார்த்தார். கரம் ஏற்றி ஆசீர்வதித்தார். சொல்லுங்களேன். அதனாலதான் பக்தன் அந்த காலத்தில் எழுதின சிபிஎம் எழுதினா, என் பிரியமே ரூபவரி என்னை அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவரி என்னை அழைத்திடும் இன்ப சத்தம், என்னை அழைத்திடும் ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, என்னை அழைத்திடும் ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே அந்தரிசரி சரோனி மதவோ லிகுஸ்தவோ பரிநாயிரத்தில் சீரந்தோ, பரிநாயிரத்தில் சீரந்தோ. நான் வர வேண்டும். எதற்காக? சீசர்கள் எல்லோரும் அவனோடு இருக்கிறார்கள். இயேசு வர வேண்டும். அப்படியே இயேசு வந்தார். வந்த வழியாக அவர்களை பார்த்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை சொன்னாராம். வாசித்து பாருங்கள் அம்மா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20-21 சற்று வாசிக்க கேளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 20-21
நோக்கி தம்முடைய கைகளையும் விழாவையும் காண்பித்தார். அவர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இயேசு வருவாரே, ஆனால் வந்த இயேசு வருகின்ற பொழுது இதுவரைக்கும் நீங்க சொல்லுவீங்க, இது யார பாத்தீங்கம்மா, யார தரிசனம் பார்த்தீங்க, ஐயா யார தரிசனம் பார்த்தீங்க என்று சொல்லிக்கிட்ட உடனே சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம், இயேசுவை தரிசனம் பார்த்தீங்க, இயேசு வெண்மையும் சிவப்புமா இருந்தாரியா, அவர் முகத்தை சுடுவாய் இருந்துச்சு, எல்லாம் சொல்லும். அவர் முகத்தை பார்த்தோம், என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல முகத்தை பார்த்தோம். இப்பொழுது வருகையிலே இயேசு சொன்னார், முகத்தை பார்க்க வேண்டாம் அப்பா, என் முதுகை பார். முகத்தை பார்க்க வேண்டாம், என் விழாவை பார். காரணம் என்ன? உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளுக்காக, செய்யக்கூடாத பாவங்களை செய்தபடியினாலே உனக்காக நான் காயமேற்றேனே. காயம் ஏற்ற என்னுடைய முதுகை பார். இரும்பினால் இரும்பு சங்கிலிகளினாலே என்னை உய்ய எடுத்தார்களே, சாட்டையால் அடித்ததை போல அடித்தார்களே. இரும்பு என் சதையை பீத்துக் கொண்டு வந்ததே, பீத்துக் கொண்டு வந்த என் முதுகை பார். ஈட்டியை எடுத்து விழாவிலே குத்தினானே, வெந்நீரும் செந்நீருமாய் வந்தது என்று சொல்லுகிறது. என் விழாவை பார். இயேசு வருவார், இயேசு வருவார், தூதர்களோடு வருவார், வல்லமையோடு வருவார், இக்கால சத்தத்தோடு வருவார். அத்தனையும் உண்மை. ஏன் வருவார்? அவர் முகத்தை காண்பிப்பதற்காக அல்ல, அவர் முதுகையும் விழாவையும் காண்பிப்பதற்காக வருவார். நீங்கள் ஆயத்தமா? இயேசுவை பார்ப்பதற்காக அல்லம்மா, உங்களுக்காக காயப்பட்ட இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவின் விழாவை பார்ப்பதற்காக, பிக்கப்பட்ட இயேசுவின் முதுகை பார்ப்பதற்காக நியாயத்தமாய் இருக்கிறாயா? இயேசு வர வேண்டும், தரிசனம் தர வேண்டும், பாடுகிறாய், நல்லது. இத்தனை பேர் முதுகை பார்க்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். முகத்தை பார்த்த நீங்கள் முதுகையும் பார்க்க வேண்டும். முகத்திலே அழகு உண்டு, முதுகிலே கோரம் உண்டு, அகோரம், அவலம். அழகான அழகான ரூபம் கொண்டவர் இப்பொழுது அலங்கோலமாய் காணப்படுகிறார். இயேசு சொன்னார், என் முதுகை பார், என் விழாவை பார். அந்த வேளையில் ஏதும் சொல்லுவது, சீசர்கள் அவரை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷப்பட்டார்கள். அதனாலதான் சிபிஎம் ஒரு பாடலை பாடினான், இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவேலியாலே காக்கப்பட்டு, கடைசியிலே அந்தபலி சுட்டரோடு, கடைசியிலே அந்தபலி சுட்டரோடு, எல்லா பொன்மேனியில் பாவிடுவே, இயேசுவின் வருகையில் உங்களுக்கு என்ன கிடைக்குமா? சமாதானம் கிடைக்குமா? கொஞ்சம் யோசியுங்கள். பதில் சொல்ல வேண்டாம், கை உயர்த்த வேண்டாம். நீங்கள் சமாதானத்தோடு வந்திருக்கிறீர்களாமா? என் அன்பு தம்பிமா, சகோதரமார்களே, நீங்கள் சமாதானத்தோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு 3 குடும்பத்தார் நம்முடைய போதகரையா ஒரு சமாதானத்தை குறைத்து விட்டார்கள். எத்தனை பேர் ஆமா போட்டாதீங்க, எத்தனை பேர் ஆமாம் போட போறீங்க? ஏன் கேட்கிறேன்? 3 குடும்பத்தார் சமாதானத்தை இன்றைக்கு பாஸ்டர் இமானுவேல் ஐயா இடத்தில் குறைத்து இருப்பார்கள். ஏன் என்ன காரணம்? பெயரை கொடுத்தீர்கள், காலை மாறிவிட்டீர்கள். ஒரு சமயம் அந்த மக்கள் இந்த ஆராதனையில் இருந்திருப்பார்களே, ஆனால் இருதயத்திலே சந்தோஷமாய் இருக்கும். போட்டு கொடுத்துட்டாரு மனுஷன். நாங்க இவர் அப்படி அல்லவா தாங்கணும், தங்க
எங்க சூழ்நிலையில் என்னன்னு தெரிஞ்சு சபையில பப்ளிக்கா 3 குடும்பம் வாபஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னாரு. அதனாலதான் பவுலடியார் எபிரேயர் 12:14 சொல்லுகிறார், யாவரோடும் சமாதானமா இருக்கணுமா. அது யாவரோடு எப்படி தெரியுமா சமாதானம் இருக்கணுமா? தங்கச்சி வாசிப்பாங்களே, ரோமர் 12:12 கொஞ்சம் வாசிக்கல. ரோமர் 12:18 எடுத்தவங்க வாசிங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படியா மகளை சொல்லி மகளை எப்படியா இங்க என்ன பாரு மகளை இங்க பாரு எப்படியா பாவி மகளை அப்படி இல்லை எப்படியா எங்க பாசமா சொல்லுங்க எப்படியா கொன்னே அவன் என்ன அந்த வார்த்தை முதல்ல என்ன கூடுமானா சொல்லுங்கய்யா கூடுமானா. அதனால கம்பல்சரியா நீ சமாதானமா இருக்க முடியாதாலும் பரவாயில்லை. இதயத்துல கசப்பு இருந்தாலும் முகத்தை மாத்திரம் இஞ்சி தின்னது மாதிரி இல்லாம அல்வா சாப்பிட்டது மாதிரி மாஸ்டர் தோந்திரம் மாஸ்டர் அன்புக்குரியவர்களை பவுலடியார் எழுதி வைத்தார். கூடுமானால் ஐயா நம்ம எல்லாருடைய சமாதானமா இருக்க முடியுமா? கேள்வி நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆமான்னு சொல்லக்கூடாது, சந்தேகம் தான். ஆனாலும் இந்த பைபிள்ல பவுலர் எழுதி வைத்தார், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க பிரயாசப்படுங்கள். கூடுமானால் எல்லோரோடும். அதனால தான் எபிரேயர் 12:14 எழுதி வைத்தார். எபிரேயர் 12:14 சற்று வாசிக்க கேளுங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பது கூடாத காரியம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கணுமா? ஐயா தாய் தகப்பனே தம்பி தங்கச்சி இந்த ஆராதனைக்கு வந்த பொழுது ஒரு சமயம் அக்கம் பக்கத்தில் உங்கள் சபையில அக்கம் பக்கத்தில் பேசாத சூழ்நிலையில் கூட நீங்கள் வந்திருக்கலாம். அழகா சேர்ல உட்கார்ந்து பாஸ்டர் என் பேரு சொல்லி கீழே உட்கார வச்சுட்டாரு. நான் எவ்வளவு வேகமா கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு சேர் கிடைக்கும்னு நினைச்சேன். ஷேர்ல போட்ட பணமும் போச்சு, சர்ச்சில் இருந்த சேரும் போயிடுச்சு. எந்த வேதனையோடு கூட நீ இருக்கலாம். அந்த வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாய் இருக்கணும். இயேசு வந்ததின் நோக்கம் வருவதின் நோக்கம் உங்களை சமாதான வழிகளில் நடத்துவதற்கு, சமாதான வழிகளில் அழைத்துக் கொண்டு போவதற்காக தான் மேக மீதில் இயேசு வருகிறார். சமாதானம் இருக்கிறதா? யாவரோடும் சமாதானமாக இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிக்க மருமக்கமா, கொஞ்சம் யோசிக்க. ஒரு காப்பி கொடுத்துட்டு போனதான் சொல்லிச்சு. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சர்ச்சைக்கு பரப்புற நேரம் பார்த்துதான் காப்பி கேட்பீங்க. நீங்க போட்டு குடிங்க. அந்த கல்வி போட்டு குடிக்க முடியல. மருமகளையே கேட்கிறான். முறுமுறுப்போடு காலையில போட்ட காப்பி, ஆறி போன காப்பிய இந்த குடி அப்படின்னு பண்ட வாசத்தோட சிரிக்கிற மனைவிய கத்தாவே கத்தாவே இக்கரைக்கு அக்கால பச்சையா. அந்த பொண்ணு என்ன சொல்றான்? அங்கிள் அப்படியே நீங்க தரிசனம் சொல்றீங்க அங்கிள், இன்னைக்கு என் வீட்டுல நடந்தது அப்படின்னு கத்தாவே. யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் நல்ல கவனிக்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்திற்குரியவைகளை அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். சமாதானத்திற்குரியவைகளை அறிந்திருந்தால் உனக்கு நலமா. எந்த நாளிலாயிலும் உண்மைதானா? வேதம் அப்படி சொல்லுகிறதா? லூக்கா 19:42 கொண்டு நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 19:42 சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் சமாதானத்துக்குரியவை அறிந்திருப்பாயானால் அது உனக்கு நலமா இருக்கும். சமாதானம். இயேசு வந்தார். கிறிஸ்துமஸ் காலத்தில் 25ஆம் தேதி அநேக சபைகளிலும் 24ஆம் தேதி வரை கேரள் நம்முடைய தாய் நிலையத்திலே சொல்லுவீர்கள். கேரள் அரவுண்ட் என்று சொல்லுவீர்கள். உங்கள் சபைகள் சென்றிருப்பீர்கள் அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்திருப்பார்கள். உங்கள் சபைகள் சென்றிருப்பீர்கள் அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்திருப்பார்கள். வந்து வாசல்ல உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. சமாதானம் போதும் பார்க்கிறானே, கண்டுக்காம இருக்கிறானே. இந்த 8ல ஒருத்தவங்க சொல்றான், ஏண்டா இத்தனை வீடு வரைக்கும் வந்தீங்களே, இங்க பாஸ்டர் வீட்டுக்கு மாத்திரம் என்ன வர மாட்டீங்க? நாங்க அவங்களுக்கு பேச மாட்டோம். அவரு எங்களோட பேச
மாட்டாரு, நாங்க அவளோட பேச மாட்டோம். ஆனா வேதத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு கடைசியா வச்ச பெயர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? சமாதான பிரபு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்து வரவர் தோளின் மேல் இருக்கும், அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி முடிக்கிறார். ஏசாயா 9:6 குறிக்கிறார். அவர் பெயர் சமாதான பிரபு. இயேசு வந்த பொழுது அவருக்கு வைத்த பெயர் Prince of Peace. அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார். வந்தார், சமாதானத்தை கொடுக்க வாழ்ந்தார். 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரியை சுகமாக்கிறார். இயேசுவை பார்த்து, மகளே, உன் வேதனை நீங்கி நீ வீட்டுக்கு நோயோடு போ, தூங்கு மூன்று முகத்தோடு போடு சொல்ல. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் வேதனை நீங்கி உன் வீட்டுக்கு சமாதானத்தோடு போய் என்று சொல்லி மார்க் 5:34 சொன்னார். வந்தது சமாதானம், வாழ்ந்தது சமாதானம். பரலோகத்துக்கு பிதாவிடத்தில் போகிறார். அப்பையும் மதன் பாஸ்டர் பார்த்து சொன்னார், மதன் நான் பிதாவிடத்திலே போகிறேன், ஆனா இந்த இம்மானுவேல் சபை வீட்டுல ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு போறேன் இல்லைங்க. சொல்லிவிட்டு சொல்லுங்களா? பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாரா? ஆண்டவரே ஆண்டவர், பர்ஸ் வச்சுட்டு போயிட்டாரா? சமாதானத்தை வைக்கல பிள்ளைங்க கிடைக்காத சொன்னேன், தமாசுக்காய் சொன்னேன். இந்த 4 குமார்த்திகளும் சொல்லுகிறார்கள், சமாதானத்தை வைத்து போகிறேன். உண்மைதானம்மா? உங்க பைபிள் அப்படி இருக்கா? என்னைக்காவது வாசித்தீங்களா? இல்லங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம், அது எங்க இருக்குன்னு தெரியாது. அது வெளிப்படுத்தல் இருக்கா, ஆதியாகமத்தில் இருக்காது எனக்கு தெரியாது. பாருங்கல்ல, வருங்கால சசிகலா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனத்தை சற்று நீங்கள் வாசித்து பாருங்கள். John chapter 14 verse 27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். இயேசு வருகிறார். ஏன் வர வேண்டும்? உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு வருகிறார். சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களேயானால் இந்த ஆராதனை வேளையில் கேட்க வேண்டும், இயேசுவே என்னை சமாதானத்தில் நடத்த, சமாதானத்தில் நடத்த. வீட்டுக்கு போன உடனே உங்க இடம் அப்படியே கணக்கு, சுத்தம் இல்லாம கிடக்கு. வயதான மாமியார் வாசல்ல உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மருமகளும் பேத்தியும் வர்றாங்களா, மருமகளும் பேத்தியும் வர்றாங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. காப்பி குடிச்ச கிளாஸ் அப்படியே கிடக்கு. போன உடனே கிளம்பிய 4 பேச்சு பேசணும் ஏசணும் என்ற நிலைமையோடு போக பொழுது அப்படிப்பட்ட மருமகளுக்கு மட்டுமே ஒரு வசனம் கொண்டு வாசிங்கள். உபாகமம் 20 அதிகாரம் 10 வசனத்தை சற்று வாசியுங்கள். உபாகமம் 20 அதிகாரம் 10 வசனம். நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணு, சண்டை போட போனாலும் கூட எப்படி மாமியாரோட சொல்லுங்க, அப்பா சமாதானம். அத்தை எப்படி இருக்கு? அத்தை ஆறி போன காபி எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா ஏற்கனவே பொங்கி வலிச்சுக்கிட்டு இருக்கு, இவ எப்படி வருவா? தாய் தகப்பனுக்கான மன்னர்னு தெரியல என்று முறுமுறுப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு வந்தார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு வந்தார். அதனால்தான் சபையில் ஆசீர்வாதத்தை சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவன், கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையா இருக்க கடவன், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கர்த்தரை கருவு. உண்மைதானா? இன்னாகமம் 6 அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 3 வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இன்னாகமம் 6:26 சொல்லுகிறது, சமாதானம் கட்டளையிட கடவை என்று. சமாதானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், சமாதானத்தோடு உங்கள் வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலில் நீங்கள் அதை வாழ்த்த வேண்டுமா? மத்தேயு சுவிசேஷம் 10 அதிகாரம் 12 வசனத்தை சற்று எடுத்தவர்கள் வேகமாய் வாசியுங்கள், வேகமாய் வாசியுங்கள். ஒரு வீட்டிற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அவரை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரம் உள்ளதாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அங்கே அவர்கள் மேல் இருக்கும். ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்த்து பேசுகிறா தோத்திரம்.
நீங்க இந்த பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் என்று சிரித்த முகத்தோடு நீங்கள் சொல்ற பொழுது இந்த ஸ்தோத்திரமும் பிரைஸ் தி லார்டும் அந்த வீட்டுக்கு உடனே சமாதானத்தை பரலோகத்திலிருந்து எனக்கு கை தட்டி வரலையா சொல்றீங்களே, கை தட்டி நம்பக்கூடியவர்களே. இந்த ஆராதனை எடுத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு போகிற வேளையில் இந்த ஆராதனைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறவர்களை பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்ன அலைமொழியை நீங்கள் அவர்களுக்கு வைப்பீர்கள். புருஷனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், ஆணியாராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் ஆராதனைக்கு வராமல் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கலாம், வீட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம். போன வேலை வாசலில் போய் அவங்க உறவு முறையை சொல்லி தோத்திரத்தை தோத்திரமா சொல்லி பாருங்களேன். மதன் பாஸ்டர் வாசையில என்ன வந்துச்சு, இவளுக்கு கல்யாணமாயி 4 வருஷத்துல மாமான்னு இவ கூப்பிட்டதே இல்லையே, ரேணுன்னு பேரு சொல்லி கூப்பிட்டாவா திரும்பி வா சசின்னு சொன்ன யாரையோ போட்டு வளைய பார்க்கிற மாதிரி இருப்பாளே, இப்ப சசி மாமான்னு சொல்லிட்டாலே. அப்ப பார்த்தா அந்த வீட்டுல கர்த்தாவே இன்னைக்கு மதியான சாப்பாடு எப்போ நீ சாப்பாடு செய்ய வேண்டாம், ஆர்டர் கொடுத்துக்கோ. எங்க சந்தோஷம் பாஸ்டமாக பார்க்கல, எங்க பாஸ்டர் இன்னைக்கா வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து சமைக்க செய்கிறார் பார்த்தீங்களா, வாங்கி கொடுத்து சமைக்கதான் செய்வார் சொல்லுவாரு தவிர ஆர்டர் கொடுத்து பாஸ்டர் பார்த்து கேட்டதான் சொல்றாங்க தானம்மா. ஐயா பகல்ல பக்கம் பார்த்து பேசி ராத்திரில அதுவும் பேசாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா நீ பகல்ல 4 பேரை வச்சுட்டு கேட்டு ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லிட்டு தூசிய தலைக்கு தென்னல் வெளிக்கு போயிடுது. நான் இல்லையா இந்த மீதி காலத்துல கழிக்கணும். இந்த மனுஷனோட இது வரைக்கும் குப்பை கொட்டதே பெரிய காரியம், இந்த மீதியான நேரத்திலேயும் குப்பை கொட்டது இப்படியே ஆப்பு வச்சுக்கிட்டு தண்ணீர் பார்த்து கேட்டு சொன்னாலும் சொல்லலாம், கற்பனையில் சொல்லுகிறேன். ஆகவே ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். ஐயா உங்கள் வாழ்க்கையில் ஏனைய சமாதானம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்களோடு வீட்டில் உள்ளவர்களோடு வாழ்த்துதலை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்கள், பிரேஸ்தலால் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்லா தூங்குனீங்களான்னு கேளுங்க. நீங்க நல்லா தூங்குனீங்களான்னு கேட்கும் பொழுதுதான் சமாதானம் உங்கள் வீட்டில் வெள்ளம் போல பறந்து வருமா. இயேசு வந்தால் சமாதானம் கொடுக்கும்படியாய் வந்தால் மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இதோ நான் பசியோடு இருக்கிறேன், ஆகாரம் வேண்டும், பசியோடு இருக்கிறேன், ஆகாரம் வேண்டும். சீசரில் மீன் பிடிக்க போனார்கள். இயேசு உயிரோடு எழுந்து தரிசனமாகிறார், மீண்டும் வருகிறார். மீண்டும் வந்த இயேசுநாதர் சீசர்களை பார்த்து கேட்கிறார், பசியோடு இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான காரியம் சொன்னதற்கு முன்பு ஒரு காரியம் செய்தார். வாசியுங்கள் யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். இப்ப இயேசுநாதர் வருகிறார். சீசர்கள் எல்லாம் இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார் என்று சோர்ந்து போன முகத்தோடு தொய்ந்து போன முகத்தோடு இருக்கிறார்கள். சமாதானத்தை கொடுத்த இயேசுநாதர் சமாதானம் மாத்திரம் போதுமானு சொல்லிட்டு இவங்க கடமைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஆகாரத்தை தயார் செய்து வைத்துட்டவர்கள். சொல்லுங்க, அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும் என்றல்லவா வேதம் யாத்திராகமம் 23:25 வாசிக்கிறோம் அல்லவா. அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டதாம். இங்கே கரி நெருப்பு போடப்பட்டுள்ளதாம். அதற்கு மேலே மீனை குடிச்சு இயேசுநாதர் சுட்டு வச்சிருக்கிறார். உங்க வாசிகள் சொன்னோம், ஐயா நீங்க மீனை எப்படியா பொறுப்பீங்க? அவர் ஐயா சொல்றாரு, நான் போகும் பொழுதே அம்மாவை பார்த்து கேட்டேன், எங்க வரும் பொழுது ஒரு இதயத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார். ஐயா யோசிக்கிறார், ஏற்கனவே இருந்ததா அவன்கிட்ட கொடுத்துட்டேனே, கொடுத்துட்டு பாலா பண்றேனே, இன்னொரு இருதயத்தை காக்க சொல்லியா? துப்பு கட்ட மனுஷா இதயம் நல்லமையா வாங்கிக்கொள்ள சொன்னேன். சொல்லுங்களேன், இவ்வளவு கோபம் அவங்களுக்கு பாஸ்டர் மேலேயே கத்தானே கத்தானே. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ஏற்ற ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார்.
சொல்லுகிறார், இயேசு ஏன் வர வேண்டும்? பசியோடும் பட்டினியோடும் நீங்கள் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது நோச்சானை போல போகக்கூடாதாம். நீங்க வெளியே புறப்பட்டு போகும் பொழுது கொளுத்த கன்றுகளை போல போகணும். கைத்தட்டலையில சொல்லுங்களா? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் சித்தைகளின் கீழ் ஆரோக்கியம் பிறக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போகிற பொழுது கொளுத்த கன்றுகளை போல போவீர்கள் என்று மல்கியா 4:2 சொன்னது போல. என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் வரும் பொழுது சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவார். என் ஆண்டவர் வருகிற பொழுது அதற்கு முன்பதாக பசியோ பட்டினியோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உங்களை திருப்தியான ஆகாரத்தினாலே போஷிப்பார். திருப்தியான ஆகாரம் இல்லாமல் வந்திருக்கிறீர்களோ, சாப்பிடாமல் வந்திருக்கிறீர்களோ, வீட்டிலே ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறீர்களோ பற்றி யோசிங்க. தம்பி மைக்கேல் சொன்னார், 2400 ரூபாய் பாரி கருகி போய் விட்டதையா. 2400 ரூபாய் பாரி கருகி போய்விட்டது. பாரி போனாலும் நோ யூஸ். அந்த 2400 ரூபாயை இரவு வைக்கும் பொழுது அவர் உள்ளம் சொல்லிருக்கும், நாளைய தினத்தில் 1 கிலோ மட்டன் இல்லாவிட்டாலும் 1 கிலோ சிக்கன் இல்லாவிட்டாலும் நமக்கே தகுதியான 1 கிலோ பீஃப் எடுத்து நாளைக்கு ஆசுவாசமாய் சாப்பிடணும். பீஃபுக்கு வைத்த காசு போயிடுச்சு. பீஃபும் போயிடுச்சு, காசும் போயிடுச்சு, தலைக்கவசமும் எல்லாம் போயிடுச்சு, மெழுகுவர்த்தி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஜீவன் இருக்குது அல்லவா? இந்த ஜீவனுக்கு ஆகாரம் வேண்டுமே. அந்த ஆகாரத்தை தான் இயேசு தம்முடைய வருகையில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் போய்விட்டது, உண்மைதான் ஐயா. ஹெல்மெட் போய்விட்டது, பிரிட்ஜ் போய்விட்டது, துணிமணிகள் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, சம்பாத்தியம் போய்விட்டது. ஆனாலும் தேவன் என்னை போஷித்தார். இந்த சபையிலே நின்ற தம்பி சாட்சியம் கொடுக்கிறார் என்றால் அவன் பட்டினியின் வறுமையோடு வரவில்லை. அவன் இயேசுவால் போஷிக்கப்பட்டான். காரணம் என்ன? சிலிண்டர் 2 சிலிண்டர் 80 கிலோ சிலிண்டர் என் மேல் விழுந்தாலும் கூட நான் கீழே விழுந்தேன். ஆனால் எனக்கு எந்த சேதமும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்னை உள்ளங்கையில் அல்லவா வளைந்திருக்கிறான். ஒரு ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பாலகனை திறக்காமல் அவனுடைய மறப்பாலோ, அவனுடைய மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 சொன்னது போல அவன் கீழே விழுந்தான். சிலிண்டர் கீழே விழுந்தது. ஆனால் கர்த்தர் தாங்கினார். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31 வசனத்தை சற்று நீங்கள் வாசிங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். சொல்லுவீங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, தாயை போல கையிலே வரைந்துள்ளவர் தகப்பனை போல சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படி சுமந்து வருகிற கிறிஸ்துவானவர் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க போதுமானவர். இயேசுவை ஏன் வர வேண்டும்? சீஷர்கள் பசியோடு இருக்கிறார்கள். பசி அறிந்த இயேசுநாதர் ஆகாரத்தை தயார் பண்ணி கொடுத்தார். நம்ம ஆண்டவர் கஞ்சி ஊத்தல. சொல்லுங்கப்பா, நம்ம ஆண்டவர் கஞ்சி ஊத்தல. நான் எப்பயுமே பிரசங்கத்துல சொல்லுவேன், எல்லாரும் எல்லா பெயரும் இயேசுநாதருக்கு வச்சாங்க. பட் நான் ஒரு பெயர் இயேசுநாதருக்கு வைப்பேன். மை ஜீசஸ் இஸ் காஸ்ட்லி காட். தெரியுமா மகளே? My Jesus is என்னுடைய ஆண்டவர் காஸ்ட்லி காட். என்ன காஸ்ட்லி காட்? ஐயா, என்னைக்குமே அவர் கஞ்சி ஊத்தலையா? பொரிச்ச மீனும் பிரெட்டும் கொடுத்தாயா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பொரிச்ச மீனும் பிரெட்டும் தான் கொடுத்தார். ஐயா, உண்மையை சொல்லுங்க, என்னைக்காவது உங்க வாழ்நாள்ல பொரிச்ச மீனும் பிரெட்டும் ஒரே நேரத்துல சாப்பிட்டீங்களையா? பொரிச்ச மீனும் பிரெட்டும் யோசிக்கிறாங்க. சாப்பிட்டியா? நான் காசலா இருந்த பொழுது எங்க அம்மா டீ கடையில பண்ணு பிளாக் டீ வாங்கி கொடுத்தாயா? எப்பயோ ஒரு நேரத்துல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஐயா, பிரெட்டும் பண்ணும். ஆனா இப்ப பாக்குறேன், பொரிச்ச மீனும் பிரெட்டும் என் வாழ்நாள்ல இத்தனை வயசுல நான் சாப்பிட்டது இல்லையா? ஆனா இன்னைக்கு சொல்லி உங்களோட சேர்ந்து எனக்கு என்னோட எப்படியாக்கா அது மீனிங் என்னன்னு தெரியுமாக்கா? அப்படின்னா தெரியுமா? பசி ஏற்பமா அவளை என்ன ஏற்பமா? அது பாருங்க, வேதம் சொல்லுகிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவேல்
இங்க பாருங்க, யோவேல் தெரியும் மகளே, அந்த வீட்டுல இருக்கிறவங்களே பைபிளே இருக்கிறீங்க, அந்த தமிழே பைபிள வாங்க, கையில வாங்க. அப்புறம் எழுது இங்க பக்கம் 1061, பக்கம் 1061 மலதேவி பக்கம் இருக்கு. கீழே கட்டவர்கள் அங்க இருக்கு. வாசிமாலே நீங்கள் சம்பளமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பளமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து எப்படி சம்பளம் கொடுக்கிறாங்க சொல்லுங்கம்மா. என்ன பாஸ்டர் என்ன போய் கேட்கிறீங்களே, என்ன பார்த்தா பசியும் பத்தியுமா இருக்கிற மாதிரியா தெரியுது. ஏன் இந்த அம்மா இப்படி எலும்புந்தோளமா உட்காந்து மிஸ்ஸஸ் மணியை பார்த்து கேட்கிறேன், ஏமா இப்படி எலும்புந்தோளமா உட்காந்து இருக்கீங்க கேட்டா, ஆண்டவன் 4ஆம் இடத்து புத்தவனுக்கு சதுரன்னு சொன்னான்ல. அப்ப அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறா இல்லையா? எல்லாமே நோஞ்சானா இருந்தா என் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் திருப்தியான ஆகாரம் கொடுக்கிறார். என் ஜனங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்து தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள். இயேசு வந்தார் சமாதானம் கொடுக்க. இயேசு இரண்டாவதாக சொல்லுகிறேன், இயேசு வந்தார் நல்ல ஆகாரங்களை கொடுக்க. மாத்திரமல்ல, மூன்றாவது கடைசியமாய் சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்யும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யட்டும். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22 வசனத்தை சற்று நீங்கள் வாசிக்க கேளுங்கள். யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெறுங்கள் என்று சொன்னார். இயேசு வருகிற பொழுது அத்தனை பேரும் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். நல்ல சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? கை உயர்த்த வேண்டாம். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியுடைய பலத்தை பெற்றிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் உங்களிடத்திலே இருக்கிறதா? பரிசுத்த ஆவி வேண்டும் என்று என்றைக்காவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான போது தசமபாகம் செலுத்தினீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வெள்ளை அறைகளில் வந்தீர்களா? அப்படியெல்லாம் கேட்கல. வேதம் வாசிப்பாங்களே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சற்று வாசிக்க கேளுங்கள். நீங்கள் விசுவாசிகளான போது போதுமா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். இயேசுவின் வருகையிலே நீங்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகும். ஆண்டவர் வருகையில் கன்னிகையை போல தீப்பந்தத்தில் எண்ணெயை கொண்டு வருகிற தீவட்டியில் எண்ணெயை கொண்டு வந்த 5 புத்தியுள்ள ஸ்திரீகளை போல எண்ணெய் என்று சொல்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்குமையானால் மணவாளன் இயேசு வருகிற பொழுது மணவாட்டிகளாய் நீங்கள் அவரோடு பரலோகத்தில் எழுதி போக முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவசியம். காரணம் என்ன? ஏன் இந்த பரிசுத்த ஆவி? எதற்காக இந்த பரிசுத்த ஆவி? யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருகிற பொழுது கொஞ்சம் நீங்கள் யோசியுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்களாமே. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சற்று நீங்கள் வாசிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவியிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசிவரில் என்றவனுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களை சாட்சிகள் கொண்டு போகும். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா, பரிசுத்த ஆவி எங்கே மகளே கொண்டு போகும்? இந்த 3-4 பேர் முதல் வரிசையில் இருக்கிற இந்த வருங்கால எம்எல்ஏ எம்பியை பார்த்து கேட்டா, எங்கே மகளே பரிசுத்த ஆவி உங்களை கொண்டு போகும்? அதாக்கள் எங்களை இன்னைக்கு ஊட்டிக்கு கொண்டு போகும். ஐயா, யூதேயாவுக்கு போக வேண்டாம் ஐயா, சமாரியாவுக்கு போக வேண்டாம் ஐயா,
எருசலேமுக்கு போக வேண்டாம் ஐயா, கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற ஊட்டிக்கு போவதற்கு நாங்கள் இருக்கிறோம். ஏன் ஊட்டிக்கு போகணும்? பரிசுத்த ஆவி எங்களுக்கு வருகிற பொழுது நாங்கள் பலன் அடைவோம். இந்த பலத்தோடு நாங்கள் ஊட்டிக்கு போவோம். என் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களுக்கு அவசியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போகவே முடியாது. உண்மைதானா? ஒரு வசனத்தை வாசித்த நிறைவு செய்கிற ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் உள்ளது. சந்தோஷம். தேவனுடைய ஆவி நமக்கு வரும் பொழுது பரலோகத்திற்கு அச்சாரமாய் இருக்கிறது. அது ஆமென்றும் ஆமென் என்றும் சொல்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. பரம தரிசனம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொண்டதற்கு பின்பு பரலோகமும் பூலோகமும் நமக்கு சாட்சி கொடுக்கும். உண்மைதானா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5 அதிகாரம் 7-8 வசனங்கள், 2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். 1 யோவான் 5 அதிகாரம் 7-8 வசனங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர் கூட பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர் கூட ஆவி, ஜலம், ரத்தம். அவர் பரலோகத்திலே ஆவியானவர் மூன்றாவதாய் இருக்கிறார். பூமியிலே ஆவியானவர் முதலாவதாய் இருக்கிறார். முதலாவதாக இந்த பூமியிலே வாழுகின்ற பொழுது ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். இரண்டாவதாக மனுஷகுமாரன் வருகிற பொழுது இந்த ஆவியானவர் மூன்றாவதாக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு சீசரை பார்த்து சொன்னார், ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்களாம். ஆண்டவர் வருகையில் பொழுது பரிசுத்த ஆவி அவசியம். அதனால்தான் வேதநாயகம் சாஸ்திரியா ஒரு பாடலை பாடினார். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருமையாய் அழியா அகத்தினில் வசிக்கும் அழிய சிந்தே நமஸ்காரம், அருமையாய் அழியா அகத்தினில் வசிக்கும் அழிய சிந்தே நமஸ்காரம். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தம். உன்னதமான ஆகாரம். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தம். சமாதானம். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தம். நீங்கள் உலகமென்று புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இதோ சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்திய 28:20 சொல்லி இயேசுநாதர் சீக்கிரம் வருவார். மேகமீதில் இயேசு வருவார். ஆழமான சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு இயேசு வருவார். மேகங்களின் மேல் இயேசு வருவார். அவர் வருகிற பொழுது சமாதானம் கிடைக்கும். அவர் வருகிற பொழுது திருப்தியான ஆகாரம் கிடைக்கும். அவர் வருகிற பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கும். முத்திரையான 3 காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்கிற பொழுது பரலோகம் ஆண்டவர் உங்களை கரம் நீக்கி வரவேற்கும். இன்று முதல் என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவன் நம்மை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இன்று முதல் என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். பரிசுத்த பிதாவே, குமாரன் இயேசுவின் திருப்பெயரிலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நாளிலே இயேசு வர வேண்டும். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குமே, அழகான அனவாத்தியாய் அழகாக ஜொலிக்கிறது. அழகாக ஜொலிக்கிறேன். அந்த பரம எருசலேமுக்கு நான் போக வேண்டும். என் ஆண்டவர் சென்றவர் வருகிறார். ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வருகிறார். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு பரலோகத்திலே. நான் உனக்கென்னோடு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வருவேன், வந்து உன்னை அழைத்து செல்லுவேன். பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்திற்கு ஏறினவர் மீண்டும் உன்னை அழைத்து செல்ல, நம்மை அழைத்து செல்ல, என்னை அழைத்து செல்ல, உங்களை அழைத்து செல்ல ஆவல் உள்ளவராய் வருகிறார். சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கட்டும்.
சமாதானம் கேடு நீங்கி போய் சமாதானம் இறங்கட்டும். வறுமையும் தரித்திரமும் நீங்கி போகட்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன 1 Corinthians 13:10 ஆகார பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, கடன் பிரச்சனை போன்ற பற்றாக்குறை இருக்குமானால் அவைகளெல்லாம் இன்னொரு உங்களை விட்டு நீங்கி போவதாக, நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியை பெறுங்கள், பரம தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அவர் வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனை அனுப்பினீர், குமாரன் புலவரை பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினீர். திருத்துவ தெய்வம் எங்களோடு வந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதியாக்க எதை தலைவன் என்று சொல்லி சென்றதற்காக நன்றி. அதை நாங்கள் பின்பற்றி நடக்க ஆசீர்வாதம் எங்களோடு நிற்க வேண்டும் என்று பொற்கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள